பஹல்காம்ல நடந்த தாக்குதல் வெறுமனே தற்செயலான ஒரு பயங்கரவாத செயலா, இல்ல அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி வேறு ஏதாவது திட்டமிடப்பட்ட சதி இருக்கா? இந்த தாக்குதல் பற்றி முழுமையான விவரங்களை இந்திய அரசு வெளியிடாதது நம்ம நாட்டோட பாதுகாப்பு கருதியா, இல்லனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை நிறுத்தினதா சொல்றது உண்மையா, இல்ல அந்த சமயத்துல உருவான பதற்றமான சூழ்நிலைய தனக்கு சாதகமா ட்ரம்ப் பயன்படுத்திக்கிட்டாரா? பஹல்காம்ல நடந்த தாக்குதல் இந்தியாவை போருக்கு தூண்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருதா? இந்தியா தன்னோட பதிலடி தாக்குதலுக்கு சீனாவுக்கு சொந்தமான சிபிஇசி திட்ட பகுதிகளை தேர்ந்தெடுத்தது ஒரு விதத்துல அமெரிக்காவுக்கு சாதகமா இருந்தது தற்செயலான நிகழ்வுதானா, இல்லைன்னா இந்தியா இதன் மூலமா சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்துச்சா? அமெரிக்கா தன்னோட எதிரியான சீனாவை மிரட்டுறதுக்கு இந்தியாவை பகடக்காயா பயன்படுத்திச்சா? பாகிஸ்தானோட முக்கிய புள்ளிகள் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி அடிக்கடி அமெரிக்காவுக்கு போனது ஏன்? அவங்க எதை மறைக்க முயற்சி பண்றாங்க, இல்லைன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இறுதியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வந்தா கூடவே சேர்ந்து பாதிக்கப்பட போறது சீனாவும் தான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இந்தியா மேல அமெரிக்காவுக்கு அக்கறை இருக்குதா, இல்லனா தூரத்துல இருந்து பாகிஸ்தானை சீண்டி விட்டு அமெரிக்கா குளிர் காயுதா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.